நடிகர் ரவி மோகன், பாடகி கெனிஷா அவங்களுக்குள்ள உறவு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த கெனிஷா வந்து ஒரு வீடியோவை வந்து பதிவிட்டிருக்காங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல. அதுல வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா குறித்து ஒரு மறைமுகமா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல ரவி மோகனுடைய மனைவி, முன்னாள் மனைவி ஆர்த்தி அவங்கள பத்தி அதிகமா வந்து விளாசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல என்ன இந்த வீடியோல இருக்குது, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பாடகி கெனிஷா வந்து அவங்களுடைய சிறு வயதிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்னை பற்றி நீங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக எழுதுறீங்க. அந்த நெகட்டிவாக அப்படி எழுதுறது, அவதூறாக பரப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னை பாதிக்க தான் செய்யும். அதே நேரத்தில் நான் இனியும் பேசாமல் இருக்க முடியாது. தொடர்ந்து வந்து என்னுடைய சமூக பக்கம், அதாவது என்னோட இன்ஸ்டா பேஜ்லாம் ஹேக் செய்யப்பட்டது, இப்படிலாம் பதிவுகளை வந்து சொல்லிட்டே வந்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த கொடுமை, அதே நேரத்தில் அவங்களுடைய முதல் திருமணம் 18 வயசில் நடந்திருக்கு. அப்போ அவங்க வந்து கர்ப்பமானாங்க, அது கலைஞ்சது, இப்படி கொடுமையான சித்திரவதைகள், வாழ்க்கையில் துஷ்பிரயோகம், இது எல்லாமே நான் சந்திக்க நேர்ந்தது. இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை மரணம், இதையெல்லாம் தாண்டி நான் 10 ஆண்டுகளாக தனியாக தான் வசித்து வரேன். அப்போது எனக்கு ஒருத்தர் வராரு, யாருன்னா அதாவது ரவி மோகனை தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட, நான் ஒரு தெரப்பிஸ்டாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஆறுதலும் சரி, அந்த மருத்துவமும் நான் கொடுக்குறதான் செய்கிறேன். அப்போ அந்த இடத்துல என்னை நம்பி வராங்க, என்கிட்ட வந்து சில கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படி ரவிமோகன் சொல்லும்போது அங்கே வந்து எனக்கு இவங்களுக்கான தீர்வு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதன் பிறகு தான் நாங்கள் வந்து நட்பாக பழக ஆரம்பித்தோம். அதுதான் வந்து ஒரு உறவாக மாறுது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தளபதி சிஎம் விஜய் அண்ணா குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் அப்போ விஜய் அண்ணாவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அதாவது விஜய்க்கே அவ்வளோ பிரச்சனை இருந்தது, அவங்க இன்னைக்கு சிஎம்மாக இருக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய்க்கும் அவங்களுடைய மனைவி சங்கீதாவுக்கும் உள்ள அந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தான் இவங்க மையமாக வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இடையில என்ன நடந்தது, என்ன பேசுனாங்க அப்படின்னா, ரவி மோகனும் இவங்க கெனிஷாவும் ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் போகிறாங்க. அதன் பிறகு வந்து நம்ம தளபதி வந்து நடிகை திரிசாவோட ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க. அந்த ட்ரெஸ் வந்து மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி பரவலாக பேசினாங்க. அப்போ இதில் வந்து தளபதி விஜயும் ரவி மோகனும் கிட்டத்தட்ட ஒன்றா ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரச்சனைக்காக யார்கிட்டையும் தெரப்பிஸ்ட்டே எதுட்டையும் போகலை. அவங்க தன்னோட வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனையை அவங்களாவே முடிச்சுக்கிட்டாங்க. சமூக வலைதளங்களில் தான் அதை வந்து ஊதி பெருசாக்குனாங்க. அப்போ இந்த இடத்துல தான் இந்த விஷயத்தை தான் அவங்க குறிப்பிட்டு மறைமுகமாக பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுது. எது எப்படியா இருந்தாலும் அவங்க சொன்னதில் ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம தளபதி விஜய் வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி, அவதூறுகளை தாண்டி தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு உயர்ந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ கெனிஷா இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த பிரச்சனைக்கு, என்னோட பிரச்சனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, எனக்கு ஒவ்வொரு பொழுது காலையிலையும் நல்ல பொழுதாக மகிழ்ச்சியாக விடியணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால் தேவையில்லாமல் என்னை பற்றியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நான் என் வாழ்க்கையில் அடுத்த பயணத்தை நோக்கி போகிறேன், நிறைய சமூக சேவைகள் செய்கிறேன் அப்படின்னு ஒரு உயர்ந்த உன்னதமான கருத்துக்களையும் கெனிஷா வந்து பதிவிட்டிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு நல்ல மனசு தான். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. இன்னும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இனிமேல் மக்கள் சந்திக்க போகிறாங்க, அதுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.